இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர்கள் சொன்னா செய்வாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய வாக்குறுதியை நம்புறாங்க. ஏன்னா இவங்க சொல்றதான் செய்வாங்க, செய்யறதா சொல்லுவாங்கங்கிற திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. அதை உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஓஏபி முதியோர் உதவி தொகை இன்னைக்கு 1200 வாங்கிட்டு இருக்காங்க மாசம் மாசம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்வி உதவித்தொகை 13 லட்சம் மாணவ மாணவிகள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 1500 உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க.